ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? போன வாரம் அவருக்கு கொஞ்சம் வேலை இருந்ததுனால, கடைக்கெல்லாம் போய் கிராசரி ஷாப்பிங் பண்ணவே முடியல. இந்த காய்கறி, ஸ்நாக்ஸு இந்த மாரி விஷயங்கள்லாம் போய் வாங்கிட்டு வரலன்னா, அந்த வாரத்த ஓட்டுறதே ஒரு பெரிய வேலையா தான் இருக்கும். என்னடா பண்றது அப்படின்னு தலைய பிச்சுக்கிற மாரி இருக்கும். மதியத்துக்கு ஒன் பாட் ரைஸ் மாரி ஏதோ ஒண்ணு வச்சு சமாளிச்சுட்டேன். சாயந்தரம் ஸ்நாக்ஸுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னு பசங்க கேட்க, அவல் இருந்துச்சு. கூடவே பழமும் நல்லா கனிஞ்சு போய் இருந்தது. இந்த லேசா இருக்கும் பார்த்தீங்களா? அந்த அவல் தான். ரொம்ப நேரம் தண்ணீலயும் போட்டு அலசிட்டே இருந்தோம்னா, கூழ் மாதிரி ஆயிரும். அதனால லைட்டா மட்டும் அலசிட்டு, கொஞ்சமா சர்க்கரை, தேங்காய் பூ, பழம் நல்லா மசிச்சு சேர்த்துக்கலாம். இதில வெல்லம் சேர்த்தாலுமே இன்னும் சூப்பரா இருக்கும். ஏலக்காய் பொடி கூட ஒரு பிஞ்ச் நம்ம சேர்த்துக்கலாம். ஆனா, முகிலோட ஃப்ரெண்டுமே இன்னைக்கு அவனோட கிளாஸுக்கு ஒண்ணா போறானா, அவனுக்கு அந்த ஏலக்காய் ஃப்ளேவர்லாம் புடிக்காது. அதனால அதில நான் சேர்க்கல. அவங்க 3 பேருக்குமே பேக் பண்ணிட்டேன். அவங்க அப்பாவும் இன்னைக்கு கார்ல போகவே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டாரு. இதில என்னன்னா, பேக் பண்ணி ரொம்ப நேரத்துக்கு வச்சுக்க முடியாது. பழம் சேர்க்குறோம் இல்லைங்களா? கருத்து போயிரும். அ கிளாஸுக்கு போறதுக்குள்ள சாப்பிட்டுருங்க அப்படின்னு சொல்லி குடுத்தேன். சரி அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிட்டாங்க. இந்த சாயந்தரத்துக்கு மேல குளிர் எடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்கிறனால வெளியில அதிகமா போக முடியறதில்ல. அதுலயும் பார்க்குக்கெல்லாம் நான் சாயந்தரமா இப்ப கூட்டிட்டு போறதே இல்ல. போனா ஒண்ணு மதியமே போயிட்டு வந்துர்றோம். அதனால இந்த டைமுக்கு கொஞ்ச நேரம் டிவி போட்டு விட்டுட்டேன்னா, அமைதியா இருப்பான் அவங்க வர்ற வரைக்கும். நானும் சேர்ந்து பார்க்குற மாரி இந்த டாம் அண்ட் ஜெர்ரி தான் இப்ப கொஞ்ச நாளா ஓடிக்கிட்டு இருக்கு. முன்னாடியெல்லாம் இது பார்க்கவே மாட்டாங்க. இதோட அருமை உங்களுக்கெல்லாம் தெரியலடான்னு புலம்பிக்கிட்டு இருப்பேன். சப்பாத்திக்கு தேங்காய் சட்னி எத்தன பேருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்ல யாருக்கும் பிடிக்காது. நான் இந்த மாரி சாப்பிட்டேன்னாவே வித்தியாசமா பார்ப்பாங்க. நம்ம நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸ்ல பார்க்கலாங்களா?